உடம்பை வந்து 9ஆக பிரிக்கக்கூடிய நவகண்ட யோகத்தை சர்வசாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு மகான் அவர். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மையில் வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேட்கணும் தேவையில்லை, நீங்கள் அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிங்கனாவே அது எல்லாமே உங்களுக்கு. தாத்தா வணங்கிட்டு போனவங்கள தாத்தா இது வரைக்கும் கை விட்டதே இல்லை. தனக்குள் இருக்கும் உத்தமனை தான் உணர்ந்தால் மட்டுமே மரணம்லா பெருமாள் வாழலாம். உனக்குள் இறைவன், இறைவனுக்குள் நீ. நிறைய மகான்கள் வந்து சித்தர்களே வந்து இந்த ஜீவசமாதி பீடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு மகத்தான ஜீவசமாதி மகான் சாங்க சித்த சிவலிங்க நாயனார். கிண்டி வட்டத்தில் தாத்தா கோயில்னா தான் ஃபேமஸ். நிறைய பேருக்கு சிவலிங்க நாயனார்னா கூட தெரியாது. இங்கே வந்து போனாங்கன்னா அவங்களுடைய சூட்சும சரீரம் வந்து ஒரு நல்ல நிலை அடையிறதை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட வந்து விபூதிய நீருன்னு தான் பெரிய விஷயம். நோய் தீர்ப்பும் மருந்தாக இங்கே. இவரோட ஜீவசமாதி நல்ல பவர்ஃபுல்லானது. வேண்டக்கூடாது, எதை பற்றியும் வேண்டக்கூடாது. உள்ளே வந்துட்டாலே அவருக்கு தெரிஞ்சிடும் நமக்கு என்ன தேவை. இங்கே வந்து கிடைக்காதது எதுவுமே கிடையாது. ஐயா நம்ம ஏதாவது பிரச்சனைன்னா நம்மளுடைய கனவுல வந்து சொல்லுவாங்க, உனக்கு இது நடக்க போகுது. இந்த தாத்தா மூலியமாக இன்னொரு சித்தர் காமிப்பாங்க. சித்தர் வழிபாடு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். எனக்கு எந்த ஒரு நல்லது, எனக்கு மனசு கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தாத்தாவோட தான் ஷேர் பண்ணிக்கலாம். வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு சகல செல்வ யோகமிக்க ஞான பெருவாழ்வு அருளும் என்பது சத்தியமான வாக்கு. இப்போ எந்த நல்ல ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கேட்டாலும் அதை உடனடியாக நம்ம நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த ஜீவசமாதி பீடத்துக்கு இருக்கு. ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி மிகுந்த ஆலயம்தான் இந்த சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருடைய ஆலயம். மகான் சாங்க சித்து சிவலிங்க நாயனார் அவர்கள் 1827ஆம் ஆண்டில் இந்த சென்னை மாநகரில் சூளைமேட்டு பகுதியில் வாழ்ந்த ஒரு மகான் ஆவார். இவர் வந்து சிம்சன் கம்பெனி, இன்றைய மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் சிம்சன் கம்பெனி இருக்குது. அந்த சிம்சன் கம்பெனியில் அந்த சிம்சன் துறைக்கு முக்கியமான காரியதரிசியாக பணியாற்றியவர். இவர் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையிலிருந்தே யோக நிலையை கடைபிடித்து யோக நிலையில் மிகப்பெரிய ஒரு அஷ்டமா சித்துக்களை பெற்றவர். நவகண்ட யோகி, உடம்பை வந்து 9ஆக பிரிக்கக்கூடிய நவகண்ட யோகத்தை சர்வசாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு மகான் அவர். இந்த இடத்துல வந்து அந்த காலத்திலே திருஞான சம்பந்தருடைய மடம் அமைச்சு பல ஜீவ சேவைகள், அருட்பா இந்த திருமுறைகள் பாடுவது மற்றும் அன்னதான பணி, இந்த மாதிரி பணிகள்லாம் பல பணிகள் பண்ணிட்டு இருந்தார். சிம்சன் தோரை தான் இந்த இடத்துல 34 ஏக்கர் நிலம் இந்த இடத்துல வாங்கி கொடுத்தாரு அந்த காலத்தில். இவர் இந்த திருஞான சம்பந்த மடம் அமைக்கிறதுக்காண்டி இந்த மகான் வந்து இந்த இடத்துல இருந்து பல சேவைகளை செஞ்சு 1900ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் பௌர்ணமி நன்னாளில் வந்து இந்த இடத்துல ஜீவ ஐக்கியம் பெற்றார். இவர் முன்கூட்டியே அறிவித்து தன் சித்தர் சீடர்கள் பெருமக்களுக்கெல்லாம் அறிவித்து இந்த இடத்துல ஜீவசமாதி ஆனார். அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சூட்சமமாக இருந்து இங்கே அருளாட்சி புரிகிறாரு. அவர் வாழும் காலத்திலையும் அவர் ஏகப்பட்ட சீடர்களை உருவாக்கியிருக்கார். இவருடைய சீடர்கள் பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணாம்பேட்டை மயான பூமி வெளியில் ஒரு நிரதிசானந்தர் சமாதி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஓட்டேரி மயான பூமியில் ஆறுமுக சித்தர்னு ஒருத்தருடைய சமாதி இருக்குது. இவருடைய சீடர்களாக இருக்கக்கூடியவங்க சென்னை முழுக்க பல இடத்துல சமாதி ஆகியிருக்காங்க. ஐயா வந்து இந்த இடத்துல அவர் சேவை செய்த இந்த இடத்துலையே சமாதி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய நல்லாதரோட இந்த திருப்பணியை தொடங்கி கடந்த 1.5 வருடத்தில் இந்த திருப்பணி முடிஞ்சு இன்றைய தினம் கோயில் திருப்பணி முடிஞ்சு இங்கே கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இந்த மகானை நாடி வரவங்களுக்கு இன்றைய நாள் வரைக்கும் அவர் பல அருவமாக இருந்து பல நன்மைகளை செய்துட்ருக்கார். அதை வந்து இங்கே வர பக்தர்களே சாட்சி. இங்கே வரும் பக்தர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அருள் அனுபவம் ஐயா மூலயமா ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம இங்கே இருக்கிற பக்தர்கள்கிட்ட கேட்கும் பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் இன்றைக்கும் ஒரு அருள் ஒளியாக இருந்து இந்த இடத்துல அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இவருடைய சீடர்கள் ஏழுமலை கொல்லாபுரி சித்தர் 2 பேரும் இந்த இடத்துலையே பக்கத்தில் ஐயாவுக்கு பக்கத்திலே சமாதி ஆகியிருக்காங்க. ஐயாவுடைய வழிபாடு பார்த்திங்கனாக்கா மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளில் இந்த இடத்துல யாக பூஜை நடக்கும். இரவில் யாக பூஜை நடந்து பொதுமக்களுக்கு அன்னம்பாளிப்பெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை யோகா வகுப்புகள்லாம் இங்கே நடக்குது. மற்றபடி தினசரி இங்கே மக்கள் காலை மாலையில் வருகை புரியலாம். கரெக்டாக நம்ம கிண்டி கத்திப்பாரா
ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல தான் ஐயாவுடைய ஜீவசமாதி ஆலயம் அமைஞ்சிருக்கு. மகான் சாங்கு சித்து சிவலிங்க நாயனார். சாங்கு சித்துங்கிறது வந்து சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகம்ன்றது வந்து நம்ம நடைமுறை இதில் இருந்துக்கிட்டே இல்லற வாழ்க்கையிலிருந்தே நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு யோக நிலை. அந்த யோக நிலையில் ஐயா மிகவும் கை தேன்றவர். அதனால தான் இவருடைய பேர் வந்து சிவலிங்க நாயனார். அது அவர் அந்த சாங்கு சித்துங்கிறது அவர் அந்த யோகத்தில் கை தேன்றவராக இருந்ததுனால சாங்கு சித்து சிவலிங்க நாயனாருங்கிற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்குது. இவருடைய குரு வந்து கண்ணுடைய வள்ளலார். இந்த கண்ணுடைய வள்ளலார் வந்து சீர்காழியில் அவருடைய சமாதி இருக்குது. அவர் தான் ஒளிவில் ஒடுக்கம்ங்கிற நூலை எழுதியிருக்கார். இந்த ஒளிவில் ஒடுக்கம்ங்கிற நூல் வந்து அந்த ஜீவசமாதி நிலையை அடையிறதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு மெய்ஞான நூல். அந்த ஒளிவில் ஒடுக்கம் நூலுக்கு வந்து வள்ளலார் திருவருட்பிரகாச வள்ளலார் உரை எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஒளிவில் ஒடுக்கம் எழுதிய கண்ணுடைய வள்ளலார் இவருடைய மானசீக குரு. திருவருள் பிரகாச வள்ளலார் இவருடைய காலத்தவர் இவர் நேரில் சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் பூரணானந்தோதயம்ங்கிற மெய்ஞான நூலை இயற்றியிருக்கார். இந்த பூரணானந்த மெய்ஞான நூலில் இந்த மெய்ஞான விஷயத்தை பற்றிய எல்லா ரகசியங்களையும் அதில் அவர் பதிகங்களாக வெளிப்படுத்தியிருக்காரு. மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருடைய சீடர் வந்து நம்ம ஞானக்களஞ்சியம்ன்றவர். அவர் தான் இந்த சித்தர் பீடத்துக்கு முதல்ல சங்கம் அமைச்சு இவருடைய சேவைகளை தொடங்கினார். அவருடைய சமாதி வந்து நம்ம நுங்கம்பாக்கம் மயான பூமியில் இருக்குது. அங்கே சிவலிங்க நாயனாருடைய அவரோட மகனார் உமாபதி சிவம், அவருடைய சமாதியும் அந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொரு நாளும் இங்கே விசேஷம்தான். இங்கே வர பக்தர்கள் மானசீகமாக அவர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது கேட்டதை நம்ம எந்த நல்ல ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கேட்டாலும் அதை உடனடியாக நம்ம நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த ஜீவசமாதி பீடத்துக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் சார்ந்தோ ஒரு கல்வி சார்ந்தோ ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம மகான்கிட்ட வேணுனாலும் சரி அதை ஐயா வந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். இங்கு வரக்கூடிய எல்லாருக்கும் அந்த அருள் அனுபவம் இருக்குது. இங்கே வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அருள் அனுபவத்தை ஐயா மூலயமா பெற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஜீவசமாதி இந்த ஜீவசமாதி சென்னையில் இருக்கக்கூடிய சித்தர்களில் ஐயா வந்து இந்த கிண்டியில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஜீவசமாதி இருக்குது. அதில் மிக முக்கியமானவர் மகான் சாங்கு சித்து சிவலிங்க நாயனார். அப்படிப்பட்ட இந்த ஜீவசமாதியை பக்தர்கள் அனைவரும் தினசரி வந்து தரிசிக்கலாம். இப்போ புனரமைப்பு முடிஞ்சு ஆலயமும் அற்புதமாக எழுப்பப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் தினசரி வந்து ஐயாவை வணங்கி இங்கே தியானம் பண்ணி ஐயாவுடைய அருளாற்றலை நம்ம உணரலாம். அதாவது பக்தர்கள் வந்து இவரை தாத்தான்னு கூப்பிட்றாங்கன்னா இவர் இல்லற வாழ்க்கையிலேருந்து ரொம்ப காலம் ஒரு வயதான காலம் வரைக்கும் இவர் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 80 வயசுக்கு மேலே இவர் வாழ்ந்தார். அது மாதிரி இங்கே தாத்தா கோயிலுன்னாக்கா இந்த இடத்துல சிவலிங்க நாயனார்ன்றத விட தாத்தா கோயிலுன்னும் போது ரொம்ப பிரபலம் இந்த இடத்துல. அந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட ஒரு அன்பாக ஒரு அன்னோன்யமாக தன்னுடைய சொந்த தாத்தா மாதிரி பக்தர்கள் வந்து இவரை கருதுகிறாங்க. அதனால தான் இவர் தாத்தா கோயிலுன்னு சொல்லுவாங்க. கிண்டி வட்டத்தில் தாத்தா கோயில்னா தான் ஃபேமஸ். நிறைய பேருக்கு சிவலிங்க நாயனார்னா கூட தெரியாது. சிவலிங்க நாயனார் தாத்தான்னா தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டது தான் இந்த கோயில். இப்போ இந்த அடியார் குழுக்கள்லாம் சேர்ந்து இந்த திருப்பணியை ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருடைய அற்புதங்களும் புகழும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் பத்தாது, நேரங்களும் பத்தாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மையில் வந்தேன். இன்றைக்கி மருத்துவராகி ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருந்து தமிழ் வேதம் கற்றுக்கிட்டு வேதியம் பண்ணுற அளவுக்கு உயர்த்திருக்காருன்னா அவருடைய மகிமையை சொல்ல மாளவே மாளாது. உன்னுள் உத்தமனை காணும் கல்வி சாகா கல்வி சொல்லக்கூடிய வித்தையை ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இங்கே வந்து அவருடைய திருநீரும் தண்ணீரும் அருந்துறது தான் மருந்து. மூல நட்சத்திரத்துக்கண்ணி அவர்கிட்ட வந்து நீங்கள் சங்கல்பம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் நிறைவேறப்படும். வாழ்த்துக்கள், வெற்றியும் கிடைக்கும். என்னுடைய பேர் வந்து ரமேஷ். நான் வந்து கோவிலுக்கு சீடரோட கொல்லாபுரியோட கொள்ளுக்காரன். நான் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்து தாத்தா கிட்ட விளையாடி இருக்கேன். அப்படியே தாத்தாவோடய கூடயே இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட வந்து விபூதிய நீருன்னு தான் பெரிய விஷயம். யார் வந்து தாத்தா கிட்ட வணங்கிட்டு போனாலும் அந்த நீர் வந்து விபூதியும் சரி ரெண்டுமே தான் அவர் எல்லாத்துக்கும் நோய் தீர்க்கும் மருந்தாக இங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வரவங்க எல்லாரோட குறைய நிறைவேற்றிட்டு தான் இருக்கு. 2019 இங்கே வந்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் எல்லாமே நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஜீவசமாதி நல்ல பவர்ஃபுல்லானது. உங்களுக்கே நீங்கள் வர உங்களுக்கு வந்து அதோட ஆற்றலும் அதோட இதுவும் உங்களுக்கே தெரியும். எனக்கு சில விஷயங்கள் நிறைய நல்ல வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொழில் முயற்சி எல்லாமே
நமக்கு நல்ல விதமாக தான் அமையும். இங்கே வரும்போதே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேட்கணும்னு தேவையில்லை. நீங்கள் அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிங்கனாவே அது எல்லாமே உங்களுக்கு மனப்பூர்வமாக நடக்கும். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் கிண்டியில் இருக்கக்கூடிய மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருடைய ஜீவசமாதி ஆலய கும்பாபிஷேகம் திரு குடமுழுக்கு விழா மிக அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருநாள் மனித பிறப்பெடுத்த நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மகத்தான பொன்னாள் என்றால் அது மிகையானதன்று. ஏனென்றால் புல்லாக பூண்டாக புழுவாக 84 லட்சம் ஜீவராசிகளாக பிறந்து வாழ்ந்து மறைந்து தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடிய இந்த மனித பிறப்பில் அந்த பிறப்பின் நோக்கம் நிறைவேறும் பொருட்டு நம்முடன் அவதரித்தவர்கள்தான் மகான்கள். அவர்கள் இந்த உலகிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் நிலைநாட்டும் பொருட்டு மனிதர்களோடு மனிதர்களாக மனித வடிவில் இருந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் தெய்வமாகத்தான் இருக்கின்றார்கள். சதா சர்வ நேரமும் தன் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி சாகா நிலை பெற்று தெய்வமாக வாழ்ந்த ஒரு மகான் தான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார். அவருடைய ஜீவசமாதி பீடத்திற்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய மகான்கள் சித்தர்களே இந்த ஜீவசமாதி பீடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ரொம்ப பிரச்சனைன்னு வரவங்க, வறுமை, மன துயரம், உடல்நல குறைபாடு, எந்த ஒரு விஷயத்துக்கும் இங்கே போனாங்கன்னா அவங்களுடைய சூட்சும சரீரம் ஒரு நல்ல நிலை அடையிறதை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ஜீவசமாதி பீடம் என்பது ஒரு ஜீவனுக்கு ஆதியினுடைய சமநிலையை கொடுக்க வல்லதுதான் ஜீவசமாதி பீடம். எந்த ஒரு ஜீவனுக்கும் தேவைப்படுவது ஆதியாகிய சமநிலை, அதாவது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. யாருக்கு ஒரு சமநிலை இருக்குதோ உயிரில், உடலில், மனதில், ஆன்மாவில் அந்த சமநிலை ஏற்படும் பொழுது எல்லா விஷயங்களுமே தானா இயல்பா நடக்க ஆரம்பிக்கும். கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக நடப்பதற்கு உண்டான அந்த சக்தியை, அந்த ஆக்க சக்தி, இயக்க சக்தி, ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அதை ஃபைனா மிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் தான் ஜீவ சமாதி பீடங்கள். ஆசையாக இருப்பது தவறல்ல, அது பேராசையாக மாறும் பொழுது அழிவுக்கு காரணமாகின்றது. காமிய தழுந்து இளையாதி காலர் கை படிந்து மடியாதி ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாய் என்ற அருணகிரிநாத வாக்குக்கு இணங்க இந்த இடத்தில் வரும் பொழுது நாம் எதை நினைக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எந்த அளவில் செய்ய வேண்டும், இந்த வாழ்வு எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு இந்த ஜீவனுக்கு ஏற்படுகின்றது. ஒரு ஜீவசமாதி ஆலயம் என்பது 1000 ஆலயங்களுக்கு சமம். ஒரு ஜீவசமாதி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் என்பது 100 சிவாலயங்களுடைய கும்பாபிஷேகத்துக்கு சமம் என்று கூறுவார்கள். அதனுடைய ஆழ்ந்த அறிவியல் என்னவென்றால், தமிழில் எந்த ஒரு எழுத்தையும் பிரித்தாலே உங்களுக்கு பதம் பிரித்தால் அதன் உண்மை தெரிந்துவிடும். நிம்மதி என்றால் நில் கூட்டல் மதி, ஆலயம் என்றால் ஆன்மா கூட்டல் லயம். எங்கே உங்களுடைய ஆன்மா லயிக்கின்றதோ அந்த இடம் ஆலயம். அந்த விதத்தில் உங்கள் ஜீவன் எந்த இடத்தில் சமநிலை பெறுகின்றதோ அதுதான் ஜீவ சமாதி பீடம். உங்களுடைய ஜீவன் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அந்த சமநிலையை அனுபவிப்பது என்பது கடினம். ஆனால் ஒரு ஜீவ சமாதி பீடத்திற்கு வரும்பொழுது இயல்பாகவே உங்களுடைய ஜீவன் சமநிலை பெறுகின்றது. அந்த வகையில் ஒரு சிவாலயம் என்பது அங்கு எந்திரம், மந்திரம், தந்திரம், சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக அங்கு அந்த சக்தி நிலையம், அந்த அதிர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஒரு ஜீவசமாதி பீடம் என்பது உயிருள்ள ஒரு சிவமாக, ஒரு மகான் தன்னுடைய உடலை யாகசாலையாக பாவித்து சதா சர்வ நேரமும் தன் ஆன்ம கனலை மேலே எழுப்பி இரவு பகலாக அந்த தவமான தவம் இருந்து சிவமாக மாறி அவர்களுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி தானே சிவமாக மாறியவர்கள் மகான்கள், மகா பெரியவர்கள். அவர்களுடைய ஜீவசமாதி பீடத்தில் நடக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம் என்பது சித்தர்களும் முனிவர்களும் ஞானியர்களும் யோகியர்களும் மன்னவரும் விண்ணவரும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாருடைய அகவலில் வரும். அந்த விதத்தில் எல்லா வானத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் தரிசிக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஆலயம்தான் ஜீவசமாதி பீடம். அந்த வகையில் இந்த சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருடைய ஜீவசமாதி பீடம் என்பது மிக அற்புதமான ஒரு குளிர்ச்சி பொருந்திய, தேவாரத்தில் வருகின்ற வார்த்தை போல, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஆழ்ந்த களைப்பு, வாழ்க்கை முழுவதும் அனுபவித்த வேதனைகள் தீர்வதற்கு ஒரு ஜீவன் இங்கு வரும் பொழுது அந்த களைப்பு நீங்கி அந்த இளைப்பாறுதல் பெறுகின்ற குளிர்ச்சி பொருந்தி அந்த தன்மையை அனுபவிப்பதை இங்கு யாவரும் உணர முடியும். அந்த வகையில் இந்த ஜீவசமாதி பீடம் என்பது வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு சகல செல்வ யோகமிக்க ஞான பெருவாழ்வு அருளும் என்பது சத்தியமான வாக்கு. வாருங்கள், தரிசனம் செய்யுங்கள். சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருடைய ஜீவசமாதி பீடம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல்
வேறுந்தறியேன் பராபரமே. அடியேன் ஞானமுருகன், பரஞ்சோதி பாபாவுடைய அடியவன். வடபழனி பழனி ஆண்டவர் கோயில் தெருவில் ஒரு காலில் நின்று 40 வருடங்களாக மகா தவம் இயற்றிய மகா தெய்வம் தான் பரஞ்சோதி பாபா. அவரோடு வாழ்ந்த அனுபவம், அதாவது சாமி கூடவே வாழ்ந்த அனுபவம் கொஞ்சம் உண்டு. இருந்தாலும் அந்த தெய்வங்களோடு நம்ம எவ்வளவு காலம் இருந்தாலும் நம்ம மனம் மனித மனமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசையை அளவிருத்தி நீங்கள் எந்த வகையில போனோம், எந்த விதத்துல பயணப்பட்டால் நீங்கள் இறைநிலையை சென்று அடைய முடியுமோ அதை இயல்பாக ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். அந்த வகையில் இயல்பான ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி மிகுந்த ஆலயம்தான் இந்த சாங்கு சித்த சிவலிங்க நாயனாருடைய ஆலயம். வணக்கம், என் பேர் விக்னேஷ். நான் 10 ஆண்டுகள் காலமாக தாத்தா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் ஜீவசமாதிக்கு. தாத்தா கோயிலுக்கு வந்தவொன்னே தான் என்னோட லைஃப் கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகேங்களா, தாத்தாவை நம்பி நான் வந்தேன். தாத்தா என்னை கைவிடலை. கடைசி வரைக்கும் தாத்தாவை நான் நம்பின்னு தான் இருப்பேன். தாத்தா எனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுட்டாரு. தாத்தாவோட சிறப்பு என்னன்னு கேட்டால் கல்வி, தொழில், இதில் வந்து தாத்தா வந்து சிறப்பு. தாத்தா கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம கேட்டோம்னா தாத்தா அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு நம்மளுக்கு. தாத்தாவோட மகிமை வந்து வந்த பிறகுதான் அனைவருக்கும் தாத்தாவோட மகிமையை பற்றி எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு தெரியும். தாத்தாவை வணங்கிட்டு போனவங்கள தாத்தா இது வரைக்கும் கைவிட்டதே இல்லை. என் லைஃப்லயும் ரொம்ப ரொம்ப துயரம், துன்பம், கஷ்டம் நிறைய இருந்தது. தாத்தாவை நம்பி நான் வந்தேன். என் லைஃப்ல அதிகமாக இன்பத்தை நான் அணிந்து கொண்டு இருக்கிறேன். தாத்தாவுக்கு வாரத்துல ஒரு நாள் இனிப்பை மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொண்டோம்னா தாத்தா நம்ம வாழ்க்கையில இனிப்பை நம்மளுக்கும் பகிர்ந்து விடுவாருன்ட்டு ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். தனக்குள் இருக்கும் உத்தமனை தான் உணர்ந்தால் மட்டுமே மரணம்லா பெருமாள் வாழலாம். உன்னுள் உத்தமனைக்கான் சாகா கல்வி. உனக்குள்ள உள்ள உத்தமனை நீ உணர்ந்துட்டேன்னா மரணம்லா பெருவாழ் வாழலாம். உனக்குள் இறைவன், இறைவனுக்குள் நீ. உன்னை உணர்ந்தால், இல்லாட்டா அது நடக்காது. நீ உன்னை உணர்ந்தால் உனக்குள் இறைவன், இறைவனுக்குள் நீ. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். இறைவன் யாரும் கிடையாது, நமக்குள்ள இறைவன். நானே இறைவன், எனக்குள் இறைவன். என்னை உணர்ந்து நான் சிவமாக உன்னுள் உத்தமனை கண்ட பின் இதெல்லாம் நடக்கும். ஜீவ சமாதிக்கும் கோயிலுக்கும் என்ன? ஜீவ சமாதி, ஜீவன் உள்ள சமாதி, அதாவது உயிரோட்டம் உள்ள ஒரு பொருள். அங்க உயிரோட்டம் உள்ள ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் அங்க இருக்கிற எனர்ஜினால, வைப்ரேஷனால மக்கள் வந்து அங்க வந்தா மெய் மறந்து ஜீரோ நிலை போவாங்க, எண்ணங்கள் அற்ற நிலை. அப்ப எண்ணங்கள் அற்ற நிலையில இருந்து ஒரு செயலை நம்ம செஞ்சா எண்ணம், செயல், முடிவு, இது மூணும் ஒரே நிலையில், ஒரே நேர்கோட்டில் நினைத்தவுடன் செய்து முடிக்கலாம். எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம், வெற்றி பெறலாம். கோயிலில் உள்ள கருவறையில வந்து எனர்ஜியை மட்டும்தான் உணர முடியும். ஜீவ சமாதியில அவருடைய ஆன்மாவுடைய உணர்வை உணர முடியும். கோயிலில் கருவறையை ஓப்பன் பண்ணிட்டு இந்த எனர்ஜி வைப்ரேஷன் அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் உணரலாம். ஜீவ சமாதியில் நீ வந்தால் உன் ஆன்மாவும் அந்த குருவுடைய ஆன்மாவும் இணைந்தால் உனக்குள் நடக்கும் இன்பத்தை நீனே அறிய முடியும். மற்றவர்கள் யாரும் அறிய முடியாது. அவர்கள் உணரவும் முடியாது, அவர்கள் சொல்லவும் முடியாது. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமா வரேன் தாத்தா கோயிலுக்கு. 2 வேளை வருவேன். காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை. 2 வேளை வந்து ஐயாவை பார்க்கறது தான் என் வேலையை. அடுத்ததான் டியூட்டி. படிப்படியாக அவர் கோயில் வர வர நம்மளுடைய கேரக்டர்லேருந்து, வாழ்க்கை பாதையிலேருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சு. அப்போ நம்மளா உணர்ந்தாச்சு. தாத்தா புண்ணியத்தில் இங்கே வந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். வேண்டக்கூடாது, எதை பற்றியும் வேண்டக்கூடாது. உள்ளே வந்துட்டாலே அவருக்கு தெரிஞ்சிடும் நமக்கு என்ன தேவைன்ட்டு. புரியுங்களா? நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். எதை பற்றி வேண்டக்கூடாது. 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லணும். முடிஞ்சால் 4 பேருக்கு அன்னதானம் வாங்கிக்கணும். முடிஞ்சவரையிலும் மனம் மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம எப்படி வந்தோன்னு தெரியாது, வெளியே போகும்போது எப்படி போகிறோன்னு தான் தெரியும். மனங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்பணும், நம்பிக்கை தான். அவர் மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சிங்கன்னா இங்கே வந்தால் கிடைக்காதது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இனி ஹாப்பியாக இருக்கும். ஐயா, நம்ம ஏதாவது பிரச்சனைன்னா நம்மளுடைய கனவுல வந்து சொல்லுவாங்க, உனக்கு இது நடக்க போகுது. அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சுக்கிறேன். புரியுங்களா? இவங்களாம் சாதாரண இது இல்லை. நம்பணும். என்ன கேட்டால் சும்மா கோயிலுக்கு வரோம் போகிறோம்லாம் இருந்தால் பெஸ்ட். கண்டினியூவாக வரணும். இன்றைக்கி கெட்டது நடக்குதுன்னு வராமல் இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் நீ பார்த்துக்கன்னு வரணும். அப்போ அதில் ஒரு ஆன்சர் நல்லாயிருக்கும். பிரச்சனை மனுஷனாக பிறந்தாலே பிரச்சனை வரும். இங்கே வந்துட்டால் எதுவுமே கிடையாது. எல்லாம் அவங்க ஏற்றுப்பாங்க. பிரச்சனைகள் அவங்க ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? நல்லதே நடக்கும். வணக்கம், என் பேர் மோனீஸ்வரன். இன்னைக்கு வந்து கிண்டியில் இருக்க சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் அவரோட கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் நான் கலந்துங்க. என்ன மாதிரி ஒரு சாமானியம் இதுமாரி ஒரு பெரிய நிகழ்வில் கலந்துக்கிறது பெரிய விஷயம். இப்போ மற்ற கோயிலெலாம் வந்து
சமஸ்கிருதத்தில் அங்கே ஐயருங்க அவங்க மட்டும்தான். இங்கே வந்து ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் கடவுளுக்கு போயிட்டு நம்ம அந்த இது பண்ணுறோம். அந்த பூஜையில் நம்மளாம் கலந்துக்கிறது பெரிய விஷயம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்கள் அரசியல் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு டெய்லி சித்தரோட ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. நான் இப்பயும் அதே தான் சொல்கிறேன். அரசியல் கட்சியில் இருந்து என்னோட மைண்ட் செட் வந்து வேறையாக இருந்தாலும் அரசியல் எல்லாருமே வந்து நாங்களாம் எதுக்கு போராட்டம் பண்ணுறோன்னா எல்லாரும் சமமாக பார்க்கணும், எல்லாரும் சமமாக எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படின்னு தான் நாங்களாம் மைண்ட் செட்டோடு இருக்கோம். எதுக்கு அந்த சமம்? இந்த சித்தர் கோயில் எல்லாம், இந்த சித்தர் கோயில் எல்லா சித்தர் கோயிலும் நம்மளை வந்து சமமாக மதிப்பாங்க, சமமாக இருப்பாங்க. ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்னா இதில் சித்தர் வழிபாடுகளும் நம்ம முன்னெடுக்கணும். சித்தருங்கன்னா வெளியாளெலாம் கிடையாது, நம்மளோட முன்னோர்கள் தான் நம்ம சித்தர்கள். நம்மளோட முன்னோர்களை நம்ம எவ்வளோ நம்ம நேசிக்கிறோமோ, அன்பு தான் எல்லாமே. நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து அந்த அன்பை கற்றுக் கொடுத்தது இது போல் முன்னோர்கள் தான். எனக்கு சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எந்த ஒரு நல்லது, எனக்கு மனசு கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தாத்தாவோட தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு எக்ஸாமு செமஸ்டரில் நான் ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சுருந்தேன். அரியர் வச்சுருக்கும் போது நான் அந்த கொரோனா டைம் இருந்தனால நான் அதை வந்து யோசிக்காமல் விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து ஆல் டிக்கெட் வராமல் நான் ஃபீஸ் கட்ட முடியாது, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. தாத்தாவை வந்து ப்ரே பண்ணிட்டு போனேன். ஏதோ ஒரு மூலிமா அந்த முடிஞ்ச அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஆல் டிக்கெட் எனக்கு ஜென்ரேட் பண்ணி என்னை எக்ஸாம் எழுதி நான் இப்போ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சியும் முடிச்சுட்டேன். அதுக்கு எல்லாமே என் தாத்தா தான். தாத்தா வந்து நான் எதுவாக இருந்தாலும் நான் நினச்சேன்னா அது நடந்துடும். அதேமாதிரி எந்த ஒரு நல்லது எதுவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு தாத்தாவோட தான். நான் கார் வாங்கினாலும் சரி, நான் பைக் வாங்கினாலும் சரி, என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் தாத்தா கிட்ட வச்சு தான் ப்ரேயர் பண்ணுவேன். தாத்தா வந்து என்னோட லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல். தாத்தா மூலிமா தான், இப்போ தாத்தா மூலிமா இன்னொரு சித்தர் காமிப்பாங்க. சித்தர் வழிபாடு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். இந்த பாசிட்டிவான வைப்பை நீங்கள் எல்லாருமே வந்து உணரணும். அந்த பாசிட்டிவான வைப்பு வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ மற்ற இதெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு கருவறைகள்லாம் போக முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்ம சித்தர் கோயிலில் வந்து கோவில் கருவறையில் போயிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். அது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும். என்ன போன்ற ஒரு சாமானியனோட வேண்டுகோள் அதுதான். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.